5 மினிட்ஸில் ஒரு ஹை ப்ரோட்டீன் சாலட் எப்படி பண்ணுறது பார்ப்போமா? அதுக்கு வந்து எக் எடுத்துக்கலாம். எக்கை வந்து ஒயிட்டை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறமேட்டு ஒரு ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது நல்லா ப்ரௌனிஷாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமேட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு அதே பேனில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லை எண்ணெய் உங்கள் விஷ் தான். போட்டதுக்கப்புறமேட்டு முட்டையோட ஒயிட்டை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற அளவு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த எக்கோட ஒயிட்டையும் அதுக்கப்புறமேட்டு வந்து வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தக்காளியும் உள்ளே போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமேட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உப்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையோட மஞ்சளை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டதுக்கப்புறமேட்டு இது நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணோன்னா வீட்டிலே செஞ்ச ஹை ப்ரோட்டீன் எக் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ரைஸ் கூட பேர் பண்ணி சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை